பிரதமர் மோடி பொய்யர்களின் ராஜா என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். மக்களவைக்கு 5 கட்ட தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் எஞ்சிய 2 கட்டங்களுக்கான தேர்தல் பிரச்சாரத்தில் தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பீகார் மாநிலம் மகாராஜ்கஞ்ச் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய மோடி, இந்தியா கூட்டணி தலைவர்களை ஊழல்வாதிகள், வாக்கு அரசியலில் ஈடுபடுபவர்கள், சனாதனத்திற்கு எதிரானவர்கள் என்று கடுமையாக விமர்சித்தார். 60 வருடங்களாக நாட்டை ஆண்ட காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 4 தலைமுறைகளின் வாழ்க்கையை அழித்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் ஹரியானா மாநிலத்தின் யமுனா நகரில் பிரச்சாரம் செய்த காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே 2014ஆம் ஆண்டு தேர்தலின் போது ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதாகவும், கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் செலுத்துவதாகவும் திரு மோடி கூறியதாக குறிப்பிட்டார். விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதாக கூறிய திரு மோடி, கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் இவற்றில் எதையாவது நிறைவேற்றினாரா என்று அவர் கேள்வி எழுப்பினார். எனவே திரு மோடியை பொய்யர்களின் ராஜா என்று அழைப்பதில் எந்த தவறும் இல்லை என்று திரு கார்கே கூறினார். मोदी मोदी बोलने वाले, अरे भाई वो तो झूठों का सरदार है, फिर भी आप मोदी बोलते हो। मोदी जी, आप समझे हैं कि आप बहुत होशियार है, लेकिन आपसे भी ज्यादा इस देश की जनता बड़ी होशियार है. திரு மோடி மீண்டும் பிரதமராவதை இந்தியா கூட்டணி தடுத்து நிறுத்தும் என்று திரு கார்கே நம்பிக்கை தெரிவித்தார். ஒடிசாவின் சம்பல்பூரில் பிரச்சாரம் செய்த உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, இதுவரை நடந்துள்ள 5 கட்ட தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 310 இடங்கள் கிடைத்துள்ளதாக கூறினார். 6 மற்றும் 7ஆம் கட்ட தேர்தலுக்கு பிறகு 400க்கும் மேற்பட்ட இடங்களை பாஜக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அதே சமயம் இந்தியா கூட்டணி பாஜகவை வீழ்த்தி 300க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி ஜூன் 4ஆம் தேதி ஆட்சி அமைக்கும் என்று டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.